தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/10/2015 திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் காலை 11:31 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் பிறந்த நாள். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அற்புதமான கவிஞர். அந்த காலத்திலேயே குழந்தைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் அழகாக கவிதைகள் பாடி வைத்திருக்கிறார். அவருடைய கவிதையை படித்த குழந்தை கவிஞர் வள்ளியப்பா, தேனொழுகு கவிபாடும் தேசிக விநாயகமே, நான் உனது கவிபாடி நாள்தோறும் மகிழ்வேனே என்று சொல்லியிருக்கிறார். அவரும் ஒரு குழந்தை கவிஞர். இவரது கவிதையை பாடி நான் மகிழ்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கவிதை ஒரு கருத்தை உணர்த்த வேண்டும், நீதி கருத்தை. ஒரு பெண் கடிகாரம் வாங்கி தர சொல்லி அம்மாட்ட கேட்குறா. நம்ம என்ன செய்வோம்? உடனடியாக ஒரு கடையை கூட்டிகிட்டு போய் 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ ஒரு கடிகாரத்தை வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் தேசிக விநாயகம் பிள்ளை நமக்கு இயற்கை துணை நிற்கின்ற பொழுது உனக்கு எதற்கு கடிகாரம் அப்படின்னு கேட்குறாராம். ஒரு அழகான கவிதை கடிகாரம்னு எழுதியிருக்கிறாரு. காலையில் கோழி கூவுது, அப்போ காலையில் விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கோழி கூவினால் பொழுது விடிந்து விட்டதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உச்சியில் வெயில் வந்தால் நண்பகல்னு அர்த்தம். இதை வைத்து ஒரு கவிதை அழகாக சொல்லியிருக்கிறார். சேவல் கோழி உண்டு, காகம் உண்டு, வானம் செக்கச் சிவந்து தெரிவதுண்டு, மேவு பொன்னே அதிகாலை தெரிந்திட வேறு கடிகாரம் வேண்டுமோடி. எனக்கு கடிகாரம் வேணும்னு கேட்குற, எதுக்கு கடிகாரம் அப்படிங்கிறார். செங்கதிர் பொங்கி வருவதுண்டு, நல்ல செந்தாமரை மலர் மலர்வதுண்டு, மங்கையே காலை பொழுதை உணர்த்திட மற்றும் ஒரு கடிகாரம் வேண்டுமோடி. தன்னிழல், நம்முடைய நிழல் இருக்கிறதே அது கீழே படுமா. தன்னிழல் உனதடி ஆவதுண்டு, சுடர் தானும் தலைமேல் தெரிவதுண்டு, இன்னமுதே பகல் உச்சி என்னும் ஏதும் கடிகாரம் வேண்டுமோடி. விண்மணி ஆழியில் வீழ்வதுண்டு, சந்திரன் கீழ்நோக்கி போகுது, வாசம் வீசும் மந்தாரை மலர்வதுண்டு, அந்தி மந்தாரை மலர்கிறது, கண்மணியே மாலை காலம் குறித்திட கையிலே கடிகாரம் வேண்டுமோடி. உனக்கு கையிலே எதற்கு கடிகாரம்? சுற்றுப்பொருளெல்லாம் உற்று நோக்கி, இங்கே இருக்கிற பொருள்களையெல்லாம் நீ உற்று பார்த்தாலே உனக்கு மணி தெரிந்துவிடும் என்று சொல்கிறார். சுற்றுப்பொருளெல்லாம் உற்று நோக்கி அவை சுட்டும் மணி நேரம் கண்டறிவாய், பெற்ற முத்தே இது உண்மை அறிவோர்க்கு பின்னும் கடிகாரம் வேண்டுமோடி என்று கேட்கின்றார். ஒரு அற்புதமான கருத்து. இயற்கையின் மூலமாக நாம் காலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட அழகான கவிதைகள் பாடிய கவிஞர் ராமலிங்கனாருடைய நினைவை நாம் போற்றி நாமும் தமிழ் வளர பாடுபட வேண்டும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும் நாள். தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. 5ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கிறார். பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் உண்டு. பிள்ளைகளின் உத்தியோக நலன்கிறது ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அது கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேரலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு அஸ்திவாரம் விடுவீர்கள். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். வாயில் தேடி வம்பு வழக்குகள் வரும் நாள். கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விரயங்கள் அதிகரிக்கும். அதிலும் வீண் விரயங்களே அதிகரிக்கலாம். பக்கத்தில் இருப்பவர்களின் பகை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மிதுனராசி நேயர்களே, குடும்பச் சுமை கூடும் நாள். கூடுதல் விரயம் உங்களுக்கும் வந்து சேரலாம். உங்கள் ராசிநாதன் பலம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லை இருக்காது. இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அஞ்சல் வழியில் வருகிற தகவல் ஆச்சரியமடைய வைக்கும். மதியத்திற்கு மேல் மனக்கசப்பு தரும் தகவல் ஒன்று வந்து சேரலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கடகராசி நேயர்களே, நினைத்ததை முடித்து நிம்மதி காணும் நாள். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாகலாம். பாதியில் நேற்று செய்ய முடியாத பணி இன்று மீதியும் தொடரும். பங்காளி பகை மாறும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள். யாரையேனும் விமர்சித்தால் அதன் மூலம் விரிசல்கள் ஏற்படலாம். உறவு பகையாகலாம். விவகாரத்தை முற்றவிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. குடும்பச் செலவுகள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள்.
கூட்டாளிகளாலும் ஒரு சிலர் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். கன்னிராசி நேயர்களே, யோசித்து செய்வதன் மூலம் யோகங்கள் வந்து சேரும் நாள். யோசித்து செய்வது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் நீங்கள் செயல்படுவது நல்லது. உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீரென ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் உருவாகலாம். அரசு வழி சலுகைகள் கிடைப்பதில் கூட தாமதங்கள் ஏற்படலாம். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைத்துக்கொள்ள நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். கூட்டாளிகளால் ஒரு சில தொல்லைகளை ஒரு சிலர் சந்திக்க நேரிடும். எனவே வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ளுங்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். துலாம் ராசிக்கு துலாத்தோன் எவ்விடத்தும் துவளான் என்பது வழக்கம். எனவே நீங்கள் துவண்டு போக மாட்டீர்கள். என்றாலும் கூட இதுபோன்ற நாட்களிலே மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். மனக்கலக்கங்கள் மாற நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். விரயஸ்தானத்திலே புதன் உச்சம். எனவே வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கலாம், ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாம். அதன் மூலமாக விரயங்களிலிருந்து விடுபட வழி பிறக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வருமானம் திருப்தி தரும் நாள். வளர்ச்சி கூட நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் ஒரு சிலருக்கு நிறைவேறும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு குதூகலமான சம்பவம் நடைபெறப் போகின்றது. கடிதம் மூலம் கனிந்த தகவல் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களே, எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இன்றைக்கு இல்லத்திலே சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக இழுபறி நிலையில் இருந்த பேச்சுக்கள் இன்று நல்ல முடிவுக்கு வரும். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்ச்சி காணப் போகின்றீர்கள். ஒரு சிலர் தொழில் சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். மகர ராசி நேயர்களே, குரு செவ்வாய் சுக்கிரன் 8லே இருக்கிறார்கள். எனவே எண்ணங்கள் எளிதில் நிறைவேற எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அகலும். குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் உருவாகலாம். மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். குழந்தைகளை உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையேல் குழந்தைகளாலும் பிரச்சனைகள் இன்று உருவாகலாம். கும்பராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் நாள். ஒரு மாற்று வைத்தியம் பார்த்தும் அது பலனில்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு 8லே ராகு, புதன் 2லே கேது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட முடியாது. பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கத்து வீட்டாரின் பகையும் அதிகரிக்கும். எனவே ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடும். இந்த நாளில் நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நீண்ட தூர பயணங்களால் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கி சங்கிலி தொடர் போல வந்த கடன் சுமை இன்றைக்கு ஓரளவு குறையும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாள். கட்டிடப்பணியில் இருந்த தொய்வும் அகலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.